பொதுவாகவே நம்மளோட லாரன்ஸ் மாஸ்டர் படம் அப்படின்னு சொன்னாலே ஒரு 10,000 வாலா பட்டாசு மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்மளோட தீபாவளிக்கு நம்மளோட நடிப்பு அரக்கனும் நடன அரக்கனும் இணைந்து ஒரு சூப்பரான தீபாவளி கொடுத்துருக்காங்க. இதுதான் டபுள் எக்ஸ் தீபாவளி, நம்மளோட ஜிகர் தண்டா ஸ்பெஷல்னே சொல்லலாம். அண்ட் we have எஸ்ஜே சூர்யா சார் அண்ட் லாரன்ஸ் மாஸ்டர் along with us. Welcome to the show சார். எப்படி இருக்கு இந்த தீபாவளி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தலைவர் படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் தியேட்டரில் போய் விசில் அடித்து என்ஜாய் பண்ணி சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அப்படி வந்திருக்கோம். இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் தீபாவளினாலே மற்ற பண்டிகைகளை விட தீபாவளின்றது ஒரு ஸ்பெஷல். ஏன்னா மற்ற பண்டிகை வந்து ரொம்ப செலிப்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ பொங்கல்னா காலையில் பொங்கல் வச்சுட்டு விட்டுருவாங்க, அதோட அவ்வளோதான். ஆனால் தீபாவளின்றது பட்டாசு காலையில் ஆரம்பித்து, பட்டாசு காலையில் அதுக்கு முன்னாடி நைட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்து நைட் வரைக்கும் பட்டாசு தான். ஸோ அந்த சந்தோஷத்தில் என்னுடைய ஃபஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுவும் அரக்கம் கூட நடித்து எவ்வளோ அழகாக எங்கள் அம்மாங்க 2 பேரும் பெற்று போட்டா, நீங்கள் அரக்கன் நடிப்பு அரக்க டான்ஸ் மாஸ்டர் சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு ஈடு இணையே யாரும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு மான்ஸ்டர் அப்படின்னா சந்தோஷம். சார் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தீபாவளி? நல்ல சிறப்பான தீபாவளி நல்லா மக்கள்கிட்ட ஒரு நல்ல அன்பையும் அங்கீகாரத்தையும் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கனால ஒரு டபுள் தமாக்கா ஆயிடுச்சு இந்த ஃபெஸ்டிவல். சூப்பர். லாரன்ஸ் சார், உங்களுக்கு கருப்புனா எவ்வளோ பிடிக்கும்? கருப்புனா எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு? இல்லை கருப்புனா எவ்வளோ பிடிக்கும்னா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களாம், முன்னாடி உன் பிள்ளை வந்து கருப்பா பிறந்துட்டான்னு நீ எதாவது ஃபீல் பண்ணுறேன், நீ அவன் கருப்பு கண்ணண்டி, அவன் கருப்பா பேரழகால ஒரு வார்த்தை, கருப்பு பேரழகா, அதில் வந்து ஒரு வார்த்தை வரும், உடம்பெல்லாம் மச்சம் வச்சு படைச்சு புட்டா மாய கண்ண, உடம்பெல்லாம் மச்சம் வச்சு படைச்சு புட்டா மாய கண்ண, நீ என்ன பண்ண, தலை மேல உள்ள ஆணவத்தை இறக்கி வச்சா மச்சம் வரும், மனசுக்குள்ள சாமி வரும் அப்படின்னு. ஸோ கருப்புன்றது பீரியாடிக் மூவி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த பீரியாடிக் கேங்ஸ்டரா நடிக்கிறது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? நான் அதிகமாக கஷ்டப்படல, கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் கஷ்டப்பட்டாரு. அவர் சொன்னதை பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் நடிச்சிட்டு இருந்த கதை சொல்லி முடிச்சோன்னு நம்ம நிறைய கஷ்டப்படணும்னு ஸ்பாட்டுக்கு போய் 2 நாள் கஷ்டப்பட்டோம். நீங்க கஷ்டப்படாதீங்க, நான் சொல்றதை பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதனால நான் அவர் சொன்னதை பண்ணிட்டோம். கிளைமேக்ஸ்ல மட்டும் ரொம்ப எங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்த 2 பேருக்குமே. ஸோ அரக்கன் இருக்கிறதால நான் பயந்து நடித்தேன். கூட எஸ்ஜே சூர்யா சார் பயந்து நடிச்சுதான் இப்போ அது ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த யூஷுவல் லுக்கா இல்லாம இந்த 80s லுக் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. லுக் வைஸ் எப்படி இருந்தது? மேக்கப் போடுற டைம், மேக்கப் போடும்போதெல்லாம் ஒரு மாதிரி 20 டைம்ஸ் 25 டைம்ஸ் சார் மாத்திக்கிட்டே இருந்தாரு. என்னடா இது கெட்டப் மாட்ட மாட்டுது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் ஃபுல் ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பரவாயில்லையா, நம்மளும் அழகா கெத்தா இருக்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. நல்ல ஃபியூஷன் அது. ஆக்சுவலா அவருக்கு வந்து ஒரு ட்ரைபல் பேக்ட்ராப்ல இருந்து வந்த ஒரு கேங்ஸ்டர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து அது அந்த ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா எதுக்கும் முடிச்சு போட்டாருன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒரு ஒரு ஆதிவாசி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சருக்கும் உடல் மொழிக்கும் உடை பழக்கத்துக்கும் ஒரு கிளின்டிஸ்டோட உடை பழக்கத்துக்கும் ஒரு ஃபியூஷன் போட்டார். அதான் அந்த சாருக்கு அந்த நோஸ்ல ரிங்கு, அப்புறம் கேப்பு, அப்புறம் அந்த மாஸ்டர்கிட்ட சொல்லியே கொஞ்சம் உடம்பேத்த சொன்னார். இந்த மாதிரி எனக்கு உடம்பேற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அந்த ஒல்லி மீசை, அந்த சத்திய சித்திரைக்கு உண்டான அந்த லுக்கு, எங்க 2 பேருக்குமே அந்த லுக் வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ ஒரு மனிதனா நமக்குள்ள நிறைய உணர்ச்சிகள் இருக்கும். இந்த ஜிகர்தண்டா படம் அப்படிங்கிறது எந்த உணர்வின் ஒரு வெளிப்பாடு? எந்த அடிப்படையில்னா கல்லுக்குள்ளும் ஈரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ரவுடியுடைய மனசுக்குள்ளேயும் ஈரம் இருக்கு. அந்த ஈரம் வந்து மற்றவங்களுக்காக வந்து தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஈரம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற சேஞ்ச், அந்த ஈரம் தான். மனிதனாலே இப்போ மிருகத்துக்கும் மனுஷனும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, மிருகத்துக்கு மற்றவங்களுக்கு வலிக்குதுன்னா ஃபீல் ஆகாது, நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் பண்ணுறது தான் இந்த படமாக நினைக்கிறேன். அதான் அந்த சுயசரிதையை மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது அந்த கலை இவங்களை வந்து எப்படி மாற்றியது,
இந்த மண்ணின் மகிமையை வந்து எப்படி உணரப்பட்டது. ஏன்னா இந்த மண்ணுக்கும் நமக்கும் இருக்க கனெக்ட் இருக்கு இல்லையா. ஆமா. அது வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு அதனாலதான் இது எல்லாருக்கும் நீ கனெக்ட் ஆயிருக்கிறதுக்கு காரணம். ஓகே. அந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் தான். இந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னாலே சார் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு எந்த ஹீரோ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு. பட் உங்க 2 பேரும் பார்த்தா ஒரு க்ளோஸ் பட்டீஸ், பெஸ்ட் பட்டீஸ் மாதிரி இருக்கீங்களே. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த டிராவல்? ஸ்கிரிப்ட்லேயே டைரக்டர் பிரிச்சுட்டார். 2 பேருக்கும் வந்து என்ன பண்ணணுமோ அவர் பண்ணிட்டார். அம்மா வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு பிரிக்கிற மாதிரி பிரிச்சுட்டாரு. அது நான் போய் இந்த தட்டை நான் பிட முடியாது, அவரு என் தட்டை இவரு இழுக்க முடியாது. ஸோ அதால வந்து கிளீனாக இருக்கிறதால பிரச்சனை வரல எங்களுக்கு 2 பேருக்குள்ள. தாய் வந்து சரியா இருந்துட்டாங்க. அது இல்லாம போட்டி இருந்ததே வெளியே பொறாமை இல்லை. போட்டியுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான போட்டி. நான் ஷெட்யூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனப்ப ஜென்ரலாக எங்கள் அக்கா பசங்களோட எங்கள் அக்கா மாப்பிள்ளையோட நான் பேசிக்குவேன். என்ன மாப்பிள்ளை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னாரு. சூப்பராக போகுது அத்தனும். மாஸ்டர் வந்து ஒரு டைப்பான காம்படிட்டராக இருக்கார். அவர் வந்து ஒரு நம்மளை ஒரு ஏற்றி விட்டு அதுலேருந்து ஏறி அடிக்கிறாரு. அதனால வந்து நல்ல ஒரு ஈக்குவல் டஃப் இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். வெரி நைஸ் திங். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஜேர்னியே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அந்த படம் அவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால், எப்படி அந்த படம் கதை ஆரம்பித்து எப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸாக வந்து எப்படி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உண்டாகி எப்படி அது ஒரு சிறந்த ஒரு பாதைக்கு போச்சோ, அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக லைஃப்பில் நடக்கிறது அப்படியே படத்துக்குள்ளே நடந்தது. உங்கள் 2 பேரோட நட்பும் அதே மாதிரி இன்னும் மேன்மேலும் நல்லா வளரட்டும் அப்படின்னு நாங்கள் வாழ்றோம். சார், கார்த்திக் சுப்ராஜ் அவரோட படம்னாலே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம். உங்க 2 பேர்ல யார் அந்த நேஷனல் அவார்ட் வாங்குறாங்க? இல்ல நல்லா பண்ணியிருக்காரு மாஸ்டர். சூப்பராக பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு. இப்போ எனக்கு வந்து டயலாக் கிடையாது. எனக்கு வந்து டயலாக் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டயலாகும் போர்ஷனும் இருக்குது. பட் 50-50 பிரிஞ்சிருச்சு எனக்கு. 50% அந்த நான் இந்த மார்க் ஆண்டனி மோட் இருக்கும் இல்லையா, அந்த மோட்ல இருக்கும். 50% வந்து ஒரு சைலண்ட் மோட்ல போகுது. ஓகே. பட் ஆனால் என்ன டாஸ்க் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, ஒரு க்ளோஸ்அப்லேயே நீ வந்து நிறையா விஷயங்களை சொல்லணும். டயலாகே பேசாமல் அந்த டயலாக் வந்து கன்வே பண்ணணுன்ற ஒரு டாஸ்க் எனக்கு கிடைச்சது. அது ஓரளவுக்கு நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். மக்கள் அதை ரசிக்கிறாங்க. எஸ்ஜே சூர்யா சார் செட்டில் எப்படி இருப்பாரு? எஸ்ஜே சூர்யா சார் மாதிரியே இருக்கும். செட்டில் அவர் எப்படி இருப்பாருன்னா ஒரே மாதிரி தான். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே தான் இருக்கும். பட் பேப்பர் வாங்கி டயலாக் வந்துட்டு அந்த கேரக்டராக மாறிடுவார். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட. ஓகே. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பேன். எனக்கு டக்குன்னு போய் எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டேன் நான். பட் ஒன்ஸ் வந்து அவங்க பியூராக இருக்காங்க, உள்ள வந்து எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற குழந்தை வெளியே வந்துடும். எவ்வளவு நாட்களுக்குள்ள நீங்க அந்த ஜோன் ஒரு 1 ஹவர்ல வெளியே வந்துருச்சு. ஆமா, நல்ல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. கெட்டதுதான் மறைச்சு வைப்பாங்க. அதை பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம 70s உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான் என்ன? 70sல நல்லா இண்டஸ்ட்ரி ஓப்பன் அப் ஆச்சு. ஆக்சுவலா ஸ்டுடியோக்குள்ள இருந்து அவுட்டோருக்கு வந்துச்சு பாரதி ராஜா சார். ஆமா, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கொஞ்சம் கலர்ஸ் வர ஆரம்பிச்சது. 76ல பாரதிராஜா என்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் படைப்பாளி உள்ள நுழைகிறாரு. ஆமா, அதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் சார் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயும் பண்ணிக்கிட்டு இன்னும் கலரும் இன்னும் எவால்வ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவர் ஸ்ரீதர் சார் வராரு. இதெல்லாம் நாங்க வசந்த் சார் ஓபன் பண்ணி தலைவர் வராரு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? 80sனா உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன? 80s ரஜினி சார் செரிஷிங்ல ரஜினி சாரும் கமல் சாரும் பீக்ல போயிட்டு இருக்கு. பீக்ல நினைத்தால இன்னைக்கெல்லாம் ஞாபகம் வரும். 90sனா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மன்னன் படத்துல சட்டை கிழிச்சிட்டு போவார்ல தலைவர், அதெல்லாம் நாங்க. கவுண்டமணி சார் அவரும் போவாருல்ல, கண்ணாடி உடைச்சிட்டு போவாங்கல்ல, மோந்தரத்தங்கிறதையே கொடுத்துருக்காரு. அது வந்து சூழல் தான் எங்களுக்கு. அப்ப தியேட்டர் தான் எங்களுக்கு. நீங்க மட்டும் நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போறோம், நீங்க மட்டும் என்கிட்ட சொல்லாம வந்துட்டீங்க. ஆமா, விஜயசாந்தி எடுத்து பார்த்தீங்க. ஸோ அது அந்த ஞாபகம் தான். உங்களுடைய ஃபேவரட்டான நம்மளோட ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படம் பாஷா, அதுல உங்களோட ஃபேவரட் டயலாக் என்ன? அதான் எல்லாருக்கும் பிடிச்சது தான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அந்த டேபிள் மேல அப்படி கையை வச்சுட்டு அப்படியே பார்ப்பாருங்கல்ல, அந்த மாதிரி பாக்குறீங்க. ஆக்சுவலி டேபிள் மேல கையை வச்சுட்டு எனக்கு இன்னொரு பேரும் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும்.
ஓகே. அதுக்கப்புறம் நான் இந்த ஏரியாவில் ஒன்று நான் பார்த்தேன், பார்க்குற இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன் அப்படின்ற டைலாக். அதில் எல்லாமே சூப்பர் டைலாக் தானே. அந்த டயலாக் சொல்லும் போதே உங்களோட கண்கள்லயும் அந்த உணர்ச்சிகளும் அதே மாதிரி பார்த்து 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 ஊறி போயிருக்குங்க உடம்புல. சார். நாங்க புதுசா ஒரு வெடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா ஜிகிர் தண்டா ஸ்பெஷல் வெடி. ஓகே, ஸோ நான் வந்து பட்டாசு மாதிரி கேள்வி கேட்க போறேன், நீங்க பட்டாசு மாதிரி பதில் சொல்ல போறீங்க. இது ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஜே சூர்யா சாருக்கு, நீங்க ஆக்டரா இல்ல டிரெக்டரா? ஆக்டர். வாவ், சூப்பர். குஷியா இல்ல வாலியா? இது எப்படி? வாழ்க்கை ஆரம்பிச்சது வாலி. ஸோ வாலி. ஜர்னி ஸ்டார்டட் வித் வாலி. சூப்பர். அடுத்தது ஒரு டஃப் கொஸ்டின் தான். சிம்ரனா ஜோதிகாவா? வாலியில சிம்ரன், குஷியில ஜோதிகா. ஓகே, யார் ரொம்ப க்ளோஸ் உங்களுக்கு, தலையா தளபதியா? இப்போ நான் வந்து சிம்பு சார் கூட 2004ல பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து யூஎஸ் எல்லாம் போவோம். இப்போ நானும் மாஸ்டர் எப்படி சுற்றிட்டு அப்படி சேர்ந்து சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் கட் பண்ணால் அவர் ஒரு வேலை பிஸியானார், நான் ஒரு வேலை பிஸியானேன். அதுக்கப்புறம் திருப்பி மாநாடு மீட் பண்ணும்பொழுது 2 பேரும் திருப்பி அப்படியே அதை ரெஸ்யூம் ஆச்சு. எப்போ இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ. அதனால ஒரு இப்போ உண்டாகக்கூடிய நட்பு என்பது அப்படியே இருக்கும், அது எங்கேயும் போகாது. பட் திருப்பி ஒரு தடவை ஒர்க் பண்ணும்போது அது ரெனியூவல் ஆகிக்குது, அவ்வளோதான். மற்றபடி எவ்ரிபடி இஸ் பிஸி. இப்போ நான் மாஸ்டர் நானுமே இருக்கேன்னா ஒரு ஷெட்யூல் டு ஒரு ஷெட்யூல் பண்ணோன்னே இப்போ அவர் பிஸியாக சந்திரமுகி 2 அப்படின்னா அந்த ஷூட்டிங்கில் போயிடுவார், நான் இந்த போய் ஷூட்டிங்கில் போயிடுவேன். எப்போதான் அடுத்தப்புறம் திருப்பி மீட் பண்ண முடியும். பட் வென் வி ஆர் மீட்டிங் அது அப்படியே அப்டேட் ஆகிக்கும், அவ்வளோதான். பியர்டா க்ளீன் ஷேவா? மீச வச்சா அது க்ளீன் ஷேவ்னு கணக்கு வருமா? இல்ல, இது தாடி இல்ல. அவங்க கேக்குறது தாடி. ஓகே, க்ளீன் ஷேவ். க்ளீன் ஷேவ் அதான் உங்களுக்கு கியூட்டாவும் இருக்கு. சிங்கிளா கமிட்டடா? நான் சிங்கிள். பக்கத்துல ஒரு அப்புறம் நான் கமிட்டடா? என்ன இது சொல்ல வருது? கமிட்டான சிங்கிள். சூப்பர். உங்களுக்கு எது பிடிக்கும், ஃபைட்டா ரொமான்ஸா? ரொமான்ஸ். ஓ, அவரை கேட்டுக்கிறீங்க. ரொமான்ஸ் பிடிச்சது, இப்போ ஃபைட் பிடிக்க ஆரம்பிக்குது. நிறைய ரொமான்ஸ் பண்றவங்க கூட ஃபைட்டானு கேளுங்க. சரி சரி சரி. அடுத்து அவர்கிட்ட வருவோம் நம்ம ஸ்பெஷல் கேள்விகளோட. சார், டான்ஸ் மாஸ்டரா இல்ல ஆக்டரா? டான்ஸ் மாஸ்டர். அப்படியா? ஆக்டர் பிடிக்கும் சார். அந்த ஆக்டரை கொடுத்தது டான்ஸ் மாஸ்டர் தானே. வந்த இடத்த திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? சூப்பர். எஸ். அண்ணாமலையா பாஷாவா? அண்ணாமலை. அண்ணாமலைடா. மோட்டிவ் இல்ல அதுல. அண்ணாமலையில வந்து அண்ணாமலை ஸ்கிரீன் பிளே சூப்பர். விழுந்தவன எழ வைக்கும் ஒரு பாட்டு போதும். அடே நண்பா உன்னை வந்து. எஸ், சூப்பர். அதுல ஏதாவது உங்களோட ஃபேவரட் டயலாக் ஏதாவது இருக்கா? அதான் அந்த படியில அவரு மேல வந்துட்டு இருப்பாரு, தலைவர் மேல வந்துட்டு இருப்பாரு, அவர் கீழே போயிட்டு இருப்பாரு. சைலண்ட் ஷாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல டைலாக்கை விட ஷார்ட்ல சொல்லி ஓவர்லாப் பண்ணுவாங்க. அவர் சைலண்டா அப்படி இருக்கும். அவர் வந்து கீழே இறங்கிட்டு இருப்பாரு, ஃப்ரெண்டு கேரக்டர். ரஜினி சார் அப்படியே மேலே ஏறிட்டு இருப்பாரு. அப்படியே மேலே ஏறி நின்னோடனே ஒரு கை ஷாட் மட்டும் அப்படி சொல்றது மட்டும் அவர் டேர்ன் பண்ணி பார்ப்பாரு. மலடா அண்ணா. சூப்பரா இருக்கும், வேற லெவல். சீனாவே ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான ஸ்கிரீன். ஆமா. காஞ்சனாவா இல்ல சந்திரமுகியா? காஞ்சனா. ரஜினி சார் நடிச்ச சந்திரமுகியா காஞ்சனாவான்னு கேட்டா நான் ரஜினி சார் நடிச்ச சந்திரமுகி தான் சொல்லுவேன். இப்போ நான் நடிச்ச சந்திரமுகியா காஞ்சனாவான்னு கேட்டா காஞ்சனா தான் சொல்லுவேன். இல்ல, இது உங்களை சம்பந்தப்பட்ட கேள்வி. ஏன்னா கோத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ரஜினி சார் படத்தை விட காஞ்சனா பெருசாடா அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். நல்லா உஷாரா இருக்கீங்க, தெளிவா இருக்கீங்க. கவுத்துருவாங்க தலைவர். சரி, மாஸ் படமா இல்ல கிளாஸ்? மாஸ் 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 மாஸ்னா எப்போதுமே மாஸ் தான். ஓகே சார், அதுக்கப்புறம் ஒரு டஃப்பான क्वेश्चन உங்களுக்கு. ராய் லக்ஷ்மியா இல்ல நித்யா மேனனா? ராய் லக்ஷ்மியா இல்ல நித்யா மேனனா? என்ன லவ் பண்றது இருக்கீங்களா கல்யாணம் பண்றது? இப்ப மொட்டையா கேட்டா என்ன என்ன சொல்றீங்க? பெஸ்ட் உங்களோட ஃபேவரட் ஆக்டர். என்னோட ஃபேவரட்டா? ஆமா. லட்சுமி ராய் கிட்ட டான்ஸ் பிடிக்கும், நித்யா மேனன் கிட்ட ஆக்டிங் பிடிக்கும். ஓகே ஃபைன். எது உங்களுக்கு ஹாப்பினஸ்? படம் ஹிட் ஆகுறதா இல்ல மக்களுக்கு உதவுறதா? மக்களுக்கு உதவுறது. அதான் உங்களோட நிறைவா நீங்க பண்ற விஷயம். ஒரு ஆக்டர் இல்லாட்டி ஆக்ட்ரஸ் கம்பேக் வந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாரு? எனக்கு கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த கொட கொடன்னு பேசுறது. ஆமா ஆமா. ஏய் என்ன எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் அவரை நான் மிஸ் பண்றேன். அது ஒண்ணு. அப்புறம் கவுண்டமணி சார் நான் மிஸ் பண்றேன்.
அப்புறம் வடிவேல் சார் மறுபடியும் வரணும், நிறைய படம் பண்ணணும், இந்த 3 பேரும் மறுபடியும் வரணும். சில்க் ஸ்மித் அவங்களுடைய ஒரு படம் ரீமேக் பண்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா எந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? சில்கா. அதேதான். ஏன்னா நீங்க இந்த படத்துல மார்க் ஆண்டனி மூவில சில்க் கூட ஒரு சின்ன இல்ல பட் அவங்க ஃபுல் லென்த் மூவிஸ் பண்ணது இல்லையே. அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிமா தான் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு ஃபிலிமா இருந்தது. இப்போ அவங்க மேலதான் ஒரு ஃபிலிம் வந்து சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஆஃப்டர் 5 years நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் முடி கொட்டி இருக்கும், கொஞ்சம் நடக்க முடியாம இருக்கும். ரெண்டு பேருமே இன்டர்நேஷனல் ஸ்டாரா இருப்போம். உங்ககிட்ட அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வினா என்னது? ஏங்கிட்ட அடிக்கடி கேட்கும், உங்க ரெண்டு பேரும் நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க கேட்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்ககிட்ட என்ன கேட்பாங்க சார் அடிக்கடி? நீ ஏன்பா டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. இப்போ அது வரது இப்போ நடிக்கிறதே கரெக்டா இருக்கறனால அப்பா அப்படின்னு. ஓகே சார். நீங்க கேள்விப்பட்டதிலே வர்ஸ்ட் ரூமர் உங்களை பத்தி? உங்க கூட நடிக்கிற எல்லா ஹீரோயினும் பயங்கர கலராகவே இருக்காங்க. அவங்க உங்க படத்துல வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஹீரோயின் இல்லை, எல்லாம் 2-3 ஹீரோயினியா இருக்கு. டாப்ஸி நித்தா மேனன் நடிச்ச படத்துல ஆமா ஒரு ஹீரோயின் போட்டு எப்படி பண்ண முடியும்? கரெக்ட். 2 ஹீரோயின் கதையினுடைய தேவை அது. கதையினுடைய தேவை அது. கதை வந்து நம்மளுக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நம்ம பண்ணி தானே ஆகணும். ஸோ அவ கேட்குறவங்க ஜாலியாக கேட்கலாம், தப்பு இல்லை. உங்ககிட்ட அந்த கேள்விகள்? எனக்கு வந்து முன்னாடி தான் ரூமர் நிறைய இருந்தது. இப்போ நான் ரொம்ப ரூமர் ஃப்ரீ மேன். ஓகே. அதனால ஒன்றும் டென்ஷன் இல்லை. லவ் பண்ணாதான் ரூமர் வரும். ஓகே ஓகே. இப்போ லவ்வே பண்ணாதனால ரூமர்ஸ் வரதில்லை. ஜிகர்தண்டா படத்துல உங்களோட ஃபேவரட் டயலாக்ஸ் என்ன சார்? என்னுடைய டைலாக், இந்த படத்தை முடிச்ச உடனே நம்ம தியேட்டர்ல பெருசா கிட்லி ஸ்ட்ரூட் பக்கத்துல என்னுடைய கட் அவுட்டை வச்சு தீபாவளியை மாசா கொண்டாடிடலாமா? அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மையிலே மக்கள் அப்படிதான் மாசா கொண்டாடிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஃபேவரட் டயலாக் என்ன சார்? இந்த வாழ்க்கையில இவனை எதையும் புதுசா எழுதிட முடியாது, பேனாவை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா போதும், எழுதப்பட்டது எழுதப்படும். சூப்பர் டைலாக். படத்துலயுமே அதுக்கு நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். அதுதான் ரொம்ப டைலாக். அவருக்கு வந்து அதனாலதான் இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, இவ்வளவு மக்கள் நல்ல வரவேற்பு கிடைக்குது, இந்த எமோஷன் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அது ஒரு பிளஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றதை நாங்க முதல் நாள்ல இருந்தே உணர்ந்ததுனாலதான் இந்த வெற்றி. கண்டிப்பா இன்னைக்கு மக்கள் கொடுத்துருக்க வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகி இவ்வளவு பரபரப்பா சந்தோஷமா பார்க்க வச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் நல்லா பாருங்க. அண்ட் நீங்க கொடுக்குற வெற்றியில நாங்க இன்னும் பல ஃபெஸ்டிவல்ல உங்களை வந்து இன்னும் சந்தோஷப்படுத்தணும். அவ்வளவுதான். இந்த வெற்றிக்கு காரணம் அந்த கார்த்திக் சுப்ராஜ் சார் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும், மெயினாக கேமராமேன், மியூசிக் டைரக்டருக்கும் 4 பேர் தவிர யாரெல்லாம் உழைச்சாங்களோ, லைட் மேன்லேருந்து டீ கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க வித் ஜிகர்தண்டா XX. ஹாப்பி தீபாவளி. எஸ் சார். ஜிகர்தண்டா XX ஸ்பெஷல் மிக மிக சிறப்பான ஒரு படம். அண்ட் இந்த படத்துல உங்க 2 பேத்தையும் இந்த காம்பினேஷன்ல பார்க்கறதுக்கு எங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் ஆன் த ஷோ. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.